கத்திரிக்காய் பிரியருக்கு ரொம்ப எக்ஸலண்டான ஃபுட்டுங்க இது. என்ன மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கத்திரிக்காய் நீங்கள் எது பண்ணாலும் சாப்பிடுவேன். வணக்கம், நான் தான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில் இருக்கும், அதாவது சுங்கத்துப்பு கடையில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டால் கத்திரிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு. நாங்கள் எல்லா பக்கம் எப்படி இருந்தீங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கழுவி விட்டு கீத்தாக கட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக அரைக்கிறோம். இந்த தேங்காய் சின்ன வகையெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வதக்கி இந்த பச்சை மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அது இது ஒரு சிலர் வந்து இது சட்னி நினச்சி அப்படியே வச்சு சாப்பிட்ருவாங்க தோசை. அப்படி தான் கேட்டாங்க. அப்படிங்களா? எனக்கு இட்லி தோசை கொடுத்தீங்க எப்படியே சாப்பிட்டு வந்தாரு. ஸோ கடைசியாக தான் அந்த மசாலா போடணும். பச்சையை அரைச்சிருக்கோம் இல்லைங்க, இப்போ தான் அந்த மசாலாவை வேக வைக்கிறோம். ஓகே. சுட சுட சாப்பாடு, சூடான குழம்பு, கத்திரிக்காய் எல்லாம் வச்சு பிணைஞ்சு அடிச்சா பாருங்க பாருங்க. அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து வாய் ஊறுது. அந்த 2 கத்திரிக்காயோட போடுங்க. ஐயோ, நல்ல வாசம் வருது. இலையில வைக்கும்போது சூப்பரான வாசம் வருது. இந்த ரெசிபி வெறும் குழம்புல சாப்பிடாது, ஒரு கைப்பிடிக்கும் அந்த குழம்பு மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காயோட சாப்பிடணும். இன்னைக்கு கொங்கு பெல்ட்டில் பொள்ளாச்சி மக்கள் இந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறாங்க, எப்படி பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்து போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிற டிஷ்ஷஸ் தான் நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வாங்க. அந்த டிஷ்ஷஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க, நம்ம அரண் நடக்காரு, அவரை போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கிடைச்சிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம கத்திரிக்காய்னாவே வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கத்திரிக்காயில் கொஞ்சம் அந்த புளியும் கொஞ்சம் குழம்பு தூளம் போட்டு லைட்டாக வதக்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும் டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்டீங்களே தெரியல, எங்கள் வீட்டு சைடு என்ன பண்ணுவோன்னா சும்மோண்டு கடுகு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அந்த கத்திரிக்காய் போட்டு அப்படியே அந்த வதக்கி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த புளி தண்ணியில் கரைச்சி விட்டு அந்த குழம்பு தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி ட்ரையாக தருவாங்க. அப்படி இருக்கும். எனக்கு கத்திரிக்காய் ஆல் டைம் ஃபேவரட்ல. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அதுக்குமே தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லல. கண்டிப்பாக தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 300 கிராம் போட்டுக்கலாம். வரமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா வந்து 12லேருந்து 15 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சீரகம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கருகாப்பில் வந்து ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா. கொஞ்சமாக கடுகு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை அரைஞ்சிக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆமாம், கத்திரிக்காயை ஒரு 12 கத்திரிக்காய் எடுத்து நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்குங்க. இது பவானி அந்த சைடில், ஈரோட்டில் அந்த சைட்லேருந்து வருது. நம்ம மார்க்கெட்டில் நம்ம வாங்கி நம்ம கத்திரிக்காய் நல்லா கழுவி விட்டு கீத்தாக கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கணும். நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து தனியா, சீரகம், குருமிளகு, கருகாப்பில், வரமிளகா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கிறேன். நைஸாக அரைக்கிறோம். பச்சையை அரைக்கிறோம், வறுக்காமல் அப்படியே பச்சையை போட்டு அரைச்சிட்டு கத்திரிக்காயும் உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி வேண்டும். தாளிப்பு போட்டு. ஆமாம், தாளிப்பு போடும். இது வந்து சமையல் ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. நான் சாப்பிடும்போது நல்லா இருக்கிறப்போ நம்ம எப்போ போல் வந்து கிச்சன் உள்ள போனாலே வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இங்கே எல்லாத்தையும் அரைக்கிறோம், அப்படியே போடுறோம், அப்படியே வேக வைக்கிறோம், கொதி விடுறோம், அப்படியே கத்திரிக்காய் போடுறோம். அது ஒரு கொதி வந்தது அப்படியே இறக்கி சுடு சாப்பாடில் வச்சு அப்படி சாப்பிட்டா சீக்கிரம். இது நான் பண்ணதில்லை, பண்ணதில்லை. கொஞ்சமாவது மல்லித்தூள் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கே மல்லித்தூள் தூள் எது இல்லைங்க இதில். எதுவுமே தூள் இல்லை. சரி, அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? இது அரைச்சி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா நைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடறோம். ஓகே. இந்த மசாலா அரைச்சி வச்சாச்சு. இந்த மசாலா நல்லா வாசம் வருது. அந்த வெங்காயம், அந்த மல்லியோட வாசம் நல்லா இருக்கு. அது இது ஒரு சிலர் வந்து இது சட்னி நினச்சி அப்படியே வச்சு சாப்பிட்ருவாங்க தோசை. அப்படி தான் கேட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. நம்ம வேற நம்ம டீம் தான். அவர் தான் கேட்டார். அரைக்கும் போது சட்னி மாதிரி இருக்கு, சாப்பிடலாமா? எனக்கு இட்லி தோசை கொடுத்தீங்க எப்படியே சாப்பிட்டு வந்தாரு. ஏன்னா அந்த மல்லியோட வாசம், அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த மிளகாய் காரம், இதெல்லாம் அரைஞ்சி ஒரு கலர் நல்லா லைட் ப்ரௌன் சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ரௌன். ஆமாம். இந்த பக்கம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். காமிச்சிட்டோம் நைஸாக. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? தாலி போட. அடுத்து வந்து தாலி போட்டுக்கலாம். ஓகே. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே.
ஆக்சுவலாக புளி இதெல்லாம் நம்ம போடும்போது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம்? அந்த இல்லை எல்லாம் பச்சையை அரைச்சி வச்சிருக்கு இல்லைங்களா, அதனால வந்து கடலெண்ணெய் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே. இப்போ என்ன காஞ்சிருச்சு? ஓகே. கடுகு போட்டு கடுகு எப்படி இப்போ அடுத்து கருவேப்பிலை போடுறோமா? இல்லை கத்திரிக்காய் போட்டு வணக்கிட்டு அரைச்சியில் கருவேப்பிலை. இப்போ கத்திரிக்காய் போடுறோம். ஆமாம். ஏன் தாளிப்பில் ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த கருவேப்பிலை போடாதா? கருவேப்பிலை போட்டோம்னா வதங்கிடுங்க அது ஃபர்ஸ்ட். ஓகே. அதாவது முருகி அப்படியே மொறுன்னு அப்படியே ஃப்ரை ஆகிற மாதிரி ஆயிடும். ஓகே. இதெல்லாம் கத்திரிக்காய் மட்டும் போட்டு நம்ம வணக்கிட்டோம்னா ரெண்டாவது கருவேப்பிலை போடும்போது அந்த ஃப்ளவர் அப்படியே நம்ம அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டே போடணும்னா உங்களுக்கு அப்படியே மொறுன்னு ஆயிடும், ஃப்ரை ஆயிடும் உங்களுக்கு கருவேப்பிலை. லாஸ்ட் டைம் கூட கோயம்புத்தூரில் வந்து நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண கூட சொன்னாங்க, இந்த கருவேப்பிலை வந்து இந்த ரெசிபிக்கு வந்து அந்த பொரியக்கூடாது, இது வந்து அந்த முழுசாக வந்து வெந்துக்குமா தவிர பொரிஞ்சா வந்து பக்கம் வேறு, வெந்தா பக்கம் வேறு சொன்னாங்க. அந்த மாதிரி. ஆமாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாங்க. சரி. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் புளி ஊற்றிடலாங்க. புளி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே. அப்போ இப்போ புளி ஊற்றும் போது வந்து அந்த காய் வந்து வெந்துடுமா? அது இப்போவே பாதி வெந்துடணுங்க. ஓகே. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் புளி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், பக்குவம் கிடைச்சிடும். சரி. ஓகே. அப்போ எனக்கு வந்து கத்திரிக்காய் வதக்கிட்டு காமிங்க, என்ன பக்குவத்தில் புளி ஊற்றினா நல்லா இருக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டால் போதுங்க. ஓகே. ஏன்னா அதிலே போட்டு அரைச்சிருக்கிறோம், ஃபைன். அது கொஞ்சமாக போட்டால் போதும். சரி. ஓகே. ஒரு இந்த அளவுக்கு வதச்சுன்னா போதுங்க. ஓகே. இப்போ புளி ஊற்றிடலாம். அதாவது எந்த ஒரு 20-30% வதக்கிச்சுன்னா போயிடும். அப்புறம் வந்து புளி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிடலாம். சரி. ஓகே. இந்தாங்க. புளி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். சும்மா நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி கரைச்சிட்டு, அதிகமான புளி இருக்கக்கூடாது. அதிகமாக புளி ஒன்றா புளிக்குழம்பு மாதிரி ஆகும். ஓகே. சும்மா அந்த புளித்தன்மை கொஞ்சம் இருக்கிறதுக்காக தான் புளி ஊற்றணும். சரி. ஓகே. புளி போடாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். போதும். அது போதும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மசாலா மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. ஆமாம். இல்லை உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போடுறோம். உப்பு போட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 60% வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். சரி. டன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே. அப்போ அந்த காயில் வந்து இந்த டைமில் உப்பு போடும்போது என்னன்னா அப்போ வந்து அந்த சீசனிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி ஏறி கிடைக்கும். ஆமாம், கரெக்டாக ஏறும் அந்த கத்திரிக்காயோட. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மசாலாவில் உப்பு இருக்கும், ஆனால் கத்திரிக்காயில் உப்பு இருக்காது. இதான் விஷயம். உப்பு தனியாக கிடைக்கும். சரி. ஓகே. காய்கறியில் வந்து கத்திரிக்காயில் வந்து உப்பு உங்களுக்கு இருக்காது. ஓகே. இப்போ போட்டோம்னா உப்பு ஏறி கிடைக்கும். ரைட். சரி. அப்போ வேகட்டும். அப்புறம் காமிங்க. நல்லா கொதிச்சு அந்த கத்திரிக்காய் தண்ணியில் வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்குது. ஆமாம். இதுவே சூப்பாக சாப்பிடலாம். பார்த்துருக்கீங்களா கத்திரிக்காய் சூப்? ஆமாம், நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வருது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே வடிகட்டு சீரகம் கொஞ்சம் கூட மிளகு கம்மியாக சொன்னால் சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அடுத்து கத்திரிக்காய் சூப் ரெடியாக. சரி. ஓகே. இப்போ பாருங்க வெந்துருச்சு. இந்த 50-60% வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் போட்டுடலாம். நல்லாவே வந்துருக்கு. தொடரும்போது சாஃப்டாக இருக்குது, ஆனால் வந்து சூடாகிறதுனால ஃபுல்லாக அப்படி உடச்சி காமிக்க முடியல, ஒதுக்குதல. ஆமாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு பேஸ்ட் போட்டுடலாம். இந்தாங்க இந்த பேஸ்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி காமிங்களா கையில் அப்படியே நைஸாக இருக்கணும், வரன்னு இருக்கக்கூடாது, நைஸாக அரைச்சிக்கணும். சரி. ஓகே. அரைச்சிட்டு வந்து இது உள்ள ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ கடைசியாக தான் அந்த மசாலா போடணும். ஆமாம். அதனால தான் அந்த கத்திரிக்காய் அரைச்சி விட்ட மசாலா பச்சை மசாலா சொல்லிட்டு பச்சையை அரைச்சிருக்கும் இல்லைங்க. இப்போ தான் அந்த மசாலாவை வேக வைக்கிறோம். ஓகே. கத்திரிக்காய் 60% இருக்கும் போது இப்போ போடும்போது வந்து 100% வந்துடும். ஓகே. மசாலாவும் குக் ஆயிடும். ஓகே. அந்த புளிக்குழம்பு கான்செப்ட்லாம் இல்லவே இல்லை. இல்லை, புளிக்குழம்பு வராதுங்க. இது புளி வந்து சும்மா அந்த காரத்தன்மை இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம புளிக்குழம்பு கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கோம். புளிக்குழம்புனா புளி நிறைய ஊற்றணும். ஸோ இப்போ திருப்பி நல்லா கொதிக்கிறோம். ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், ரெடி. இறக்கலாம். அப்போ வேகட்டும். திருப்பியும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரைஸோட சுட சாப்பாடு, சூடான குழம்பு, கத்திரிக்காய் எல்லாம் வச்சு பிணைஞ்சு அடிச்சா பாருங்க. அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து வாய் ஊறுது. சரி. ஓகே. கொதிக்கிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிரியருக்கு ரொம்ப எக்ஸலண்டான ஃபுட்டுங்க இது. என்ன மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், இந்த 3 காயும் என்னோட ஃபேவரட். அப்படிங்களா? அவரைக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியல்னா வேற, முள்ளங்கி சாம்பார்னா வேற, கத்திரிக்காய் நீங்க எது பண்ணாலும் சாப்பிடுவேன். இப்போ பாருங்க. அப்போ உங்களுக்கு பத்துமா? இல்லை, இந்த அளவுக்கு கிரேவி வச்சிருக்கீங்க. பத்துமா? இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து தான் கிரேவி வச்சிருக்கோம். கண்டிப்பா.
வேகட்டும் கொதி வரட்டும், நல்லா வேகட்டும். அந்த பச்சை மசாலா கொஞ்சம் வெந்துச்சுன்னா ஸ்மெல் எல்லாம் போகும், பச்சை வாசல் எல்லாம் போகும். சரி, ஓகே, டன். நல்லா வெந்துருச்சுங்க. கொதிக்கு அப்படியே மனம் வருதுங்களா? வாசம் அடிக்குதா? அந்த மல்லி அந்த வாசம் வித்தியாசமான ஒரு வாசம் வருது. அந்த பச்சை வந்து உங்களுக்கு வேகும் போது அந்த ஸ்மெல் மாறும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வணக்கல இல்லைங்களா, பச்சையை போட்டோம்னால அந்த வணக்கும் போது வேகும் போது அந்த ஸ்மெல் மாறி ஃப்ளேவர் நல்லா வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகா, இந்த மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஆமாம், அந்த மிளகாலாம் ஒரு 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டேன் அரைக்கும் போது. கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் வெல்லம், மண்டை வெல்லம் வந்து ஒரு சின்ன பீஸ் செட்டுக்கு சின்னதாக ஒரு பீஸ் போட்டிங்கன்னா அந்த காரத்தன்மை அரைக்கும், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஏன் வேலை சாப்பாடு? ஆமாம், இதுக்கப்புறம் உங்கள் வேலை. இத்தனை நாள் என்னோட வேலை. தட்டோடு ரெடியாக இருக்கேன். தட்டோடு ரெடியாக இருக்கு. அந்த 2 கத்திரிக்காயோட போடுங்க. அவ்வளோதான். ஐயோ, நல்ல வாசம் வருது. இலையில வைக்கும்போது சூப்பரான வாசம் வருது. அதை எடுத்து தாராளமாக ஊற்றும் போது அது ஒரு தண்ணி இதில் வீட்டில் கமன்னு ரெடி பண்ணிட்டு சுட சுட ஒரு இலையில் போட்டு கொடுத்தா எந்த சாப்பாடும் வாசம் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நீங்கள் போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ், மிளகு, சீரகம், மல்லி எல்லாமே நல்ல வாசம் வருது. அப்படியே ஆவி பிடிக்கணும் பிடிக்காதீங்க, சாப்பிடுங்க. பிடிக்காவே நல்லா வெந்து கரெக்டாக முழுசாக தெரியுது. ஆமாம், இல்லை இதுக்கு மேலே விடக்கூடாது. இதுக்கு மேலே விட்டுனா ஸ்மேஷ் ஆயிடுது. கத்திரிக்காய் தொலாவி எடுக்கிற மாதிரி. எப்படி இருக்கு? இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அந்த சாப்பிட்டு முடிச்சிருக்கு மவுத்லேயே இருக்கா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து மவுத்லேயே இருக்குது. அப்படியே ரொம்ப காரம் இல்லை, ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கு, இந்த சீல் நல்லா இருக்கு, இந்த சீல் நல்லா இருக்கு அப்படி சொல்லி சவுண்ட் வருது. வெரி நைஸ். இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து அந்த நல்லா சாப்பிட்டா வந்திருக்கா, அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இது புளிக்குழம்பு இல்லை, காரக்குழம்பு இல்லை, வத்த குழம்பு இல்லை, அரைச்சி விட்ட குழம்பு. டோட்டல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. சுங்கம் தோப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிகள் இருக்காது. நான் திருப்பி சொல்லிடுறேன், இங்கே ஃபிக்ஸடாக இருக்க மெனு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்களோட வீட்டு முறையில் பண்ணுற அந்த ரெசிபிகளை காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணி, சரி உங்கள்கிட்ட இந்த ரெசிபி இல்லை இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மா, அத்தை இல்லை உங்கள் வீட்டில் மனைவி அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ரெசிபிலாம் காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வராரு. ரியலி தேங்க்யூ. உங்கள் நம்பர் தாங்க. சுங்கம் தோப்பு கடை வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட் என்ன நல்லா இருக்குமோ அந்த ஃபுட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. மெயினாக இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் ஏன் காட்டுறோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் பொள்ளாச்சி மக்கள் வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிட்ற டிஷ்ஷஸ்னால இது செஞ்சு காட்டுறோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். சுங்கம் தோப்பு கடைக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஆலியூர் ரோட்டில் வரும்போது வந்து 13 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ஜங்ஷன் வரும், சுங்கம்னு ஒரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உடுமல்பேட் ரோடு, அதில் 1/2 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடில் சுங்கம் தோப்பு கடை லொக்கேட் ஆகிருக்கு. எங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 985-985-770. வாங்க, கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. நிறைய உங்கள் வீட்டு முறையில் பண்ணுற, உங்கள் ஊர் முறையில் பண்ணுற ரெசிபியில் காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர். தேங்க்யூ.